பிரைசலா. இன்று தியானத்துக்காக எடுத்துக்கொள்கிற வேத பகுதி என்னாகமம் 12:11. என்னாகமம் 12:11. என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அப்பொழுது ஆரோன் மோசேயை நோக்கி, என் ஆண்டவனே, நாங்கள் புத்தீனமாய் செய்த இந்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்தாதிரும். தோத்திரமானவரே, உமது கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் இதோ இந்த வேத பகுதியை தியானிக்கும்படியான கிருபை எங்களுக்கு தருவீராக. எங்கள் ஆண்டவரும் மீட்பர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் வழியாக எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என்னாகமம் 12:11. அப்பொழுது ஆரோன் மோசேயை நோக்கி, என் ஆண்டவனே, நாங்கள் புத்தீனமாய் செய்த இந்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்தாதிரும் என்றபடியாய் அங்கே ஆரோன் சொல்லுகிறார். ஆமேன். இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு புத்தீனமாய் செயல்படுவது, முட்டாள்தனமாக செயல்படுவது, ஃபூலிஷ்னஸ். ஹல்லேலூயா. நம்ம இப்படிப்பட்ட காரியத்தை நம்ம செய்கிறோமாங்கிறதே தெரியாமல் நம்ம செய்கிறது. ஹல்லேலூயா. இங்கே ஆரோன் மோசைக்கான காரியத்தில் அதிலே 2வது வசனம் பாருங்கள். கர்த்தர் மோசையை கொண்டு மாத்திரம் பேசினாரா, எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையா என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். ஹல்லேலூயா. இங்கே செஞ்ச காரியம் என்ன? ஆரோன் இப்படிப்பட்டதான ஒரு ஆரோனும் மோசையோட சகோதரியும் அப்படிப்பட்டதான ஒரு காரியத்தை கேட்கிற போது தேவன் கோபம் கொண்டார் என்றபடியாக வேதம் சொல்லுகிறது. மிரியாமும் 2 பேரும். ஆமீன். மிக முக்கியமானது, நம்மளுடைய ஒரு தவறான குணத்தினாலோ தவறான ஒரு முடிவினாலோ அதனால் வந்த விளைவுகளை நம்ம சில நேரங்களில் அதை நமக்கு தெரியும். நம்ம எடுத்த ஒரு தவறான முடிவினால், ஒரு புத்தியீனமான ஒரு காரியத்தினால சில பாதிப்பு நம்ம வாழ்க்கையில் வந்திருக்கலாம். ஆனால் அதை நமக்கு தெரிஞ்சாலும் தானே அதை ஏற்றுக்கிறதுங்கிறது ரொம்ப மற்றவங்களுக்கு முன்பாக. ஹல்லேலூயா. அதை ஏற்றுக்கொள்வது என்பது மிக மிக கஷ்டமான காரியம். ஏன்னா நம்மளுடைய கௌரவத்தை விட்டு கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கலாம். நீங்கள் இப்படிப்பட்டாலும் அப்படிப்பட்டாலும் இதில் போய் ஏமாந்துட்டீங்களே அப்படின்னு சொல்கிற போது அது நம்ம கௌரவத்தை பாதிக்கிற ஒரு காரியமாக இருக்கலாம். அல்லது அப்படிப்பட்ட காரியத்தில் நம்ம மற்றவங்களுக்கு முன்பாக அறிக்கை எடுக்கிறதுங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கலாம். அது மிக மிக கடினமானது. ஆமீன். ஆனால் யோனாவை பார்த்திங்கன்னா, அவன் நினிவேக்கு போகிறதுக்கு பதிலாக தர்சீசுக்கு போகிறான். அந்த காரியத்தில் அவன் அந்த பெரிய ஒரு கொந்தளிப்பு கடலில் வருது. அப்போ அவன் உண்மையிலே மற்றவன் கேப்டனுக்கிட்டே சொல்கிறான், நான் செஞ்சது தான் தவறு, என்னால் தான் இந்த படகு இந்த கடல் கொந்தளிக்குது, படகு மூழ்கும்படியான காரியம் இருக்கிறது, நான் தான் இங்கே இருக்கிற குரூப்பில் நான் செஞ்சது தான் தவறு என்றபடியாக அவன் ஓப்பனாக எல்லாத்துக்கிட்டையும் முன்பாக அதை ஏற்றுக்கொள்கிறவனாக இருக்கிறான். ஐ மீன், என்னுடைய தவறுனால தான் இந்த காரியம் நடந்தது என்றபடியாய். ஹல்லேலூயா. ஒரு புத்தியீனமான காரியத்தினால் இந்த காரியம் நடந்தது என்றபடியா. இதை ஏற்றுக்கொள்வது என்கிறது உண்மையிலே மிக கடினமான ஒரு காரியம்தான். ஆனால் அதை ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். ஹல்லேலூயா. அங்கே யோசுவா 7:19 படிங்க. யோசுவா 7:19. யோசுவா 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அப்பொழுது யோசுவா ஆகானை நோக்கி, மகனே, நீ இப்பொழுது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்து, அவருக்கு முன்பாக அறிக்கை பண்ணி நீ செய்ததை எனக்கு சொல்லு, அதை எனக்கு ஒழிக்காதே என்றான். ஆமென். இங்கே இந்த காரியத்தை யோசித்து பார்ப்போம். அங்கே யோசுவா என்ன சொல்கிறார்? ஆகானை பார்த்து, இவங்க படையெடுத்து போகையில் அந்த ஆயிப்பட்டணம் மிக மிக சின்னது, ஆனாலும் இப்போ தோற்று போயிட்டாங்க. இந்த தோற்று போனதுக்கான காரணம் என்ன? ஹல்லேலூயா. இதை உட்காந்து யோசிக்கிறாங்க. ஆமென். தேவன்கிட்ட ஜெபிக்கிறாங்க.
ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்மளுடைய சில வாழ்க்கையில் நமக்கு நடக்கிற சில காரியத்தில் நான் தோற்று போயிட்டேன் அல்லது ஒரு அடி வாங்கிட்டேன், ஒரு காரியம் நடந்ததுன்னா நான் உட்காந்து யோசிக்கிறவனாக இருக்கிறேன்னா எந்த இடத்துல நான் இந்த காரியத்தில் புத்தியீனமாக நடந்துக்கிட்டேன். ஆமேன். ஏதோ ஒரு காரியத்தில் தவறு நடந்துருச்சு, எந்த இடத்துல நடந்தது. ஆமேன். அதுவும் இல்லாமல் இதை எல்லாத்துக்கும் முன்பாக ஒத்துக்கிறது. அதை தான் திரும்ப நான் சொல்கிறேன். இங்கே யோசுவா அதுதான் சொல்கிறாரு, இந்த காரியம் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மைமைப்படுத்துங்கிறார். நல்லா நம்ம யோசிக்கணும். நம்ம வாழ்க்கையில் செஞ்ச ஒரு தவறுனால வந்த பாதிப்பை அங்கே யோசுவா என்ன சொல்கிறாரு, நீ இதை மற்றவங்களுக்கு முன்னாடி சொல்வதனால தேவன் மைமைப்படுவாருங்கிறார். எப்படி இதாகும்? உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஒரு ஊழியக்காரர் மீட்டிங் நடந்தபோது அவங்க திடீர்னு என்ன பேசும்படியாக கூப்பிட்டாங்க. அவங்க எல்லாமே சீனியர்ஸு, ரொம்ப நாள் பைபிள் காலேஜ் முடித்தவங்க, மற்ற காரியங்கள்லாம் என்னை விட மூத்தவர்கள். நான் சொன்னேன், என்ன ஏன் சொல்கிறீங்க, வேறு எவ்வளோ பேர் இருக்காங்களே என்ன. இல்லை நீங்கள் பேசுங்களேன் அப்படின்னாங்க. நான் பேசுகிறதுக்கு என்னன்னு ஜெபிக்கிற போது தேவன் இந்த வசனத்தை தான் கொடுத்தார். ஹல்லேலூயா. என்ன, நீ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்து. ஹல்லேலூயா. எப்படி? நீ செய்த தவற சொல்லி. ஆமென். அப்போ நான் என் வாழ்க்கையில் நடந்த நான் எடுத்த தீர்மானத்தினால எனக்கு வந்த பாதிப்பை குறித்து ஊழியத்தில் என்ன நடந்தது, என்ன பாதிப்பு வந்தது அப்படிங்கிறத குறித்து நான் இந்த வசனத்தை சொல்லி தேவன் மகிமைப்படும்படிக்காக இந்த காரியத்தை சொல்கிறேன் என்றபடியாக சொல்லி நான் என்ன சொன்னேன், இன்றைக்கி நான் என்னுடைய மெசேஜ் ஒரு மணி நேரமான மெசேஜ் கிடையாது. நான் இந்த வசனத்தின்படி தேவனை மகிமைப்படுத்தும்படியாக நான் செஞ்ச தவறை, அதனால் வந்த பாதிப்பை உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். இது ஸ்டார்டிங் என்னோடது. அடுத்தது இங்கே இருக்கிற எல்லா ஊழியக்காரங்களும் அது மாதிரி ஷேர் பண்ணணும்னு. ஹல்லேலூயா. பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தராக பேச ஆரம்பித்தேன். நான் அப்பயும் சொன்னேன், சில காரியத்தை நம்ம வாழ்க்கையில் நடந்த ஒரு பாதிப்பை நம்மளால் ஷேர் பண்ணவே முடியாது. அது தேவனுக்கு நமக்கும் உள்ளது. ஹல்லேலூயா. அதை ஷேர் பண்ணுறதுக்கு முடியாது. ஆமென். அப்படிப்பட்டதை நீங்கள் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனால் நீங்கள் சொல்லுகிற போது அது எங்களுக்கு மற்றவங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கும். ஆகவே தேவனை மகிமைப்படுத்தும்படியாக நம்ம எந்த இடத்துல தவறு செய்தோங்கிறத இங்கே சொல்லணும். எல்லாம் சக்ஸஸை சொல்கிறது பெரிய காரியம் இல்லை. ஹல்லேலூயா. நம்ம ஜெபிச்சா இப்படி பேய் ஓடுனது, பிசாசு ஓடுனது, அதை பண்ணேன் இதை பண்ணேன், இது எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனால் நம்ம ஊழியக்காரராக இருக்கிற போது, நம்ம ஆண்டவருக்குள்ளே இருக்கிற போது, நம்ம செய்கிற தவறுனால வர்ற பாதிப்பை நம்ம சொல்லுவது தான் மிக மிக முக்கியமானது என்றபடியாக அந்த நாளில் பேசுகிற போது நிறைய பேர் உண்மையிலே நல்லா ஷேர் பண்ணாங்க. அதில் ஒரு ஊழியக்காரர் நல்ல ஊழியத்துக்குள்ளே இருக்கிறவர் தான். அவர் சொன்ன காரியம் என்ன தெரியுங்களா, எனக்கு கொஞ்சம் பணம் இருந்தது, என் மகளுக்கு கல்யாண வயசு வந்துடுச்சு, ஆனால் என்கிட்ட இருக்கிற பணம் போதுமானதில்லை இந்த கல்யாணத்தை நடத்த என்றபடியாக நான் நினச்சேன். அந்த நேரம் பார்த்தீங்கன்னா என்னை தேடி ஒரு ஃபைனான்ஸுக்காரர் ஒருத்தர் வந்தார். இதில் போடுங்க, இது ரெட்டிப்பாகும், கொஞ்ச நாளில் ஆகும், இப்படி ஆகும் அப்படி ஆகும்னு பேசினார். அவரும் தெரிஞ்சவர் தான். ஆகவே நான் அந்த பணத்தை அவர் கையில் கொடுத்தேன், அதில் போட்டேன். கடைசியில் என்னாச்சு தெரியுங்களா, ஆளே இல்லாமல் போயிட்டார். என் பணமும் சுத்தமாக போயிடுச்சு என்றபடியா. இத்தனைக்கு ஒரு ஊழியக்காரர் இதை உண்மையிலே இது தேவனுக்கு மகிமை. ஹல்லேலூயா. இந்த எக்ஸ்பீரியன்ஸு மற்றவங்களுக்கும் கிடைக்கும்படியா அவர் வெட்கப்படாமல் அதை ஷேர் பண்ணுறார். இது மாதிரி நிறையா பேர் பேசுனாங்க. ஆமென். எதுக்கு நான் சொல்கிறேன், நம்ம என்ன காரியத்தை குறித்து பார்க்குறோம், சில நேரங்களில் ஆண்டவருக்குள்ளே இருக்கிறவங்களாக இருந்தாலுமே ஒரு புத்தியீனமாக, ஒரு முட்டாள்தனமான ஒரு ஃபூலிஷ்னஸ் காரியத்தை நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு இடத்துல நம்ம செய்கிறவங்களாக இருக்கிறோம். அதனால் பாதிப்பு வருது. சிலரை நிதானிக்கிறதே அப்படி தான். சில குறித்து நிதானிக்கிற போதே நம்ம தவறாக நிதானிப்போம். ஆமென்.
உண்மையில் பார்த்தீங்கன்னா சார்வியா சென்னையில் இந்த சிவில் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கிற போது அவளோட ஃப்ரெண்டு திவ்யாவும் சார்வியாவும் அங்கே இருக்கிற போது மாதத்துக்கு ஒரு தடவை ஏதாவது இங்கே வீட்டுக்கு வருவாங்க. வந்து இருந்துட்டு திரும்பி போவாங்க. போகிற போது நான் கொண்டு போய் திருச்சியில் பஸ் ஏற்றி விடுவேன். பஸ்ஸில் ஏறி உக்காந்த பிறகு பார்த்திங்கன்னா பஸ்ஸு எடுக்கிற வரை நான் கீழே வெளியில் நின்று பார்த்துக்கிட்டு இருப்பேன். இதுங்க போகிறத பார்க்கலான்னு பார்த்தா சார்வியாக திரும்பவே மாட்டான். போகிறப்ப கூட திவ்யா, அவளோட ஃப்ரெண்டு திவ்யா தான் டாட்டா காமிப்பா. இவ ஏறி உக்காந்தான்னா இப்படியே தான் உட்காந்துருப்பாள், திரும்பி கூட பார்க்க மாட்டான். 2-3 தடவை பார்த்தா அப்படி தான் இருந்தா. என்ன இவ இந்த மாதிரி இருக்கிறா, அங்கேருந்து இங்கே வந்து நம்ம ஏற்றி விட்றோம், போகும்போது ஒரு டாட்டா காமிக்கிறதுலையே ஒரு இது பண்ணுறது இல்லையா, என்ன இப்படி இருக்கிறா அப்படின்னு நினச்சி ஒரு நாள் திவ்யாக்கிட்டே கேட்டேன், என்ன திவ்யா நீனாவது டாட்டா காமிக்கிற உட்காந்து பக்கத்தில் இருந்து இவ வந்து திரும்ப கூட மாட்டேங்கிறா அப்படின்னு. அப்போ அவள் சொன்னா, அவள் திரும்பினா அழுதுருவாருன்னு. ஆமீன். நான் புரிஞ்சுக்கல. ஆமீன். அவளோட பொசிஷனை நான் புரிஞ்சுக்கல, நான் தப்பாக கணக்கு போட்டேன். ஆமீன். ஆனால் அவளுடைய நிலைமை என்ன, அவள் திரும்பி என்னை பார்த்தா அழுதுருவாளாம், அதனால் திரும்பி பார்க்காம இருந்திருக்கேன். எதுக்கு நான் சொல்கிறேன், சில நேரங்களில் சிலரை குறித்து நம்மளுடைய அபிப்பிராயங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு தவறானதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இதை வச்சு நம்ம ஒரு புத்தியீனமான ஒரு முட்டாள்தனமான ஒரு முடிவை அவர்களை குறித்து நம்ம எடுக்கிறவங்களாக இருக்கிறோம். ஆமீன். அவன் இந்த நாளில் தேவனுக்கான காரியத்தில் நம்ம சில வேளைகளில் சில நேரத்தில் நம்ம புத்தியீனமாக நடந்து கொள்கிறோங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறவங்களாக இருக்கணும். ஆமீன். அதை குறித்து தான் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறோம். முதல் காரியம், தேவனுடைய மனுஷனுக்கு விரோதமாக பேசுவது புத்தியீனம். இப்போ நம்ம எடுத்த அந்த வசனத்திலேருந்தே பேசுகிறேன். என்னாகும் 12:11 தான் நம்மளுடைய ஆதாரமாக வசனம் எடுத்துக்கொண்டது. அப்பொழுது ஆரோன் மோசையை நோக்கி, என் ஆண்டவனே, நாங்கள் புத்தியீனமாய் செய்த இந்த பாவத்தை மேல் எங்கள் மேல் சுமத்தாதிரும். ஆமீன். என்ன புத்தியீனமான காரியம் இந்த இதில்? தேவனுடைய மனுஷனுக்கு விரோதமான காரியத்தை அவருக்கு விரோதமாக இது விரோதமாக பேசுகிறதானே ஆரோன் அந்த நேரத்தில் மிரியாமும் ஆரோனும் புரிஞ்சிருக்கவே மாட்டாங்க. என்ன உன் கூட மட்டுமா ஆண்டவர் கர்த்தர் இருக்கிறார், எங்கூடையும் இருக்கிறாருங்கிறது ஒரு சாதாரண டைலாக் மாதிரி இருக்குது. ஆனால் அங்கே வசனம் என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா, 2வது வசனத்தில், மோசையை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். ஆமீன். கீழே ஏதோ சும்மா சாதாரணமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹல்லேலூயா. ஒரு ஊழியக்காரரை குறித்து சாதாரணமாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க 2 பேர். ஆனால் வசனம் என்ன சொல்லுது, அது முடிவில் கர்த்தர் அதை கேட்டார். ஹல்லேலூயா. அப்போ நம்மளோட பேசுகிற ஒவ்வொரு காரியத்திலையும் கர்த்தர் எவ்வளோ கவனமாக இருக்கிறாருன்னு பாருங்கள். ஹல்லேலூயா. இதனால் வந்த பாதிப்பு. ஆமீன். ஹல்லேலூயா. அவளுக்கே குஷ்டரோகம் வர்ற மாதிரி ஒரு பாதிப்பு வருது. ஆமீன். அப்போ இப்படிப்பட்டதான காரியம் நம்ம ஒரு சின்ன வார்த்தை தான். ஹல்லேலூயா. இது ஒன்றும் பெரிய வார்த்தை இல்லை. உன்னோட கூட மட்டுமா கர்த்தர் இருக்கிறார் அப்படின்னு அவள் கேட்டது தான். ஆமீன். ஆனால் அது கர்த்தர் கேட்டார்னு வேதம் சொல்லுகிறது. அப்போ நம்மளுடைய இது அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புத்தியீனமான காரியம், ஒரு முட்டாள்தனமான காரியம். அதை தான் ஆரோன் சொல்கிறார், நான் புத்தியீனமாக செஞ்சிட்டேன், நான் பேசிட்டேன். ஹல்லேலூயா. ஒரு முட்டாள்தனமான ஒரு காரியத்தை பேசிட்டேன் என்றபடியாய். என்னாகும் 12:9 பாருங்கள். என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது, அவர் போய்விட்டார். ஹல்லேலூயா. உடனே கர்த்தருடைய கோபம் அவர்கள் மீது மூண்டது என்று வேதம் சொல்லுகிறது. எபிரேயர் 13:17 பாருங்க. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். உங்களை நடத்துகிறவர் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய்
விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோடே அல்ல சந்தோஷத்தோடே அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடே அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்க மாட்டாதே. ஆமென். எந்த ஒரு ஊழியக்காரன் அவர்கள் வழியா யார் இடத்துலேருந்து எந்த ஊழியத்திலிருந்து நம்ம தேவனுக்குள்ளான ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோமோ, ஆமென், ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறவர்களாக இருந்தாலும் தானே, அப்படிப்பட்ட காரியத்தில் நம்ம அவங்க துக்கத்தோடு செயல்படாதபடியாய் அவர்களை பாதிக்கும்படியாய் எந்த வார்த்தையும் நம்ம பேசுகிறவர்களாக இருக்கக்கூடாது. ஆமென். அது ஒரு புத்தீனமான காரியம், ஒரு முட்டாள்தனமான காரியம். அது எந்த விதத்தில் நம்மளை பாதிக்குதுங்கிறதே நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடியாது. நம்ம வாழ்க்கையில் எந்த இடத்துல எப்படி பாதிக்குதுங்கிறத நம்மளை புரிஞ்சுக்க முடியாது. அங்கே வசனம் சொல்லுது, கர்த்தர் அதை கேட்பார். ஆமென். அவர் கேட்டுக்கொண்டு இருக்கிறவர் மட்டுமல்ல. ஹல்லேலூயா. அவை இப்படிப்பட்ட காரியத்தில் நம்ம புத்தீனமாக நடக்காதபடி நம்மளை கவனிச்சுக்கணும். அடுத்து 2வது காரியம், தேவனுடைய கட்டளையை கை கொள்ளாமல் போவது புத்தீனம். 1 சாமுவேல் 13:13 படிங்க. 1 சாமுவேல் 13:13. 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். சாமுவேல் சவுலை பார்த்து, புத்தீனமாய் செய்தீர், உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கை கொள்ளாமற் போனீர். ஆமென். அந்த நாளில் ஒரு போர் செய்வதற்கு முன்பாக கர்த்தருக்கு நம்ம எப்படி ஒரு காரியத்துக்கு முன்பாக ஜெபித்து விட்டு செய்கிறோமோ அது மாதிரி ஒரு பலியை செய்துவிட்டு அதற்கப்புறம் தான் போருக்கு போர ஆரம்பிப்பாங்க. ஆனால் அங்கே காரியம் என்ன, அப்படிப்பட்டதான பலியை செலுத்துகிற அந்த காரியம் ஆசாரியர்களுக்கு மட்டுமே உரியது. அது சாமுவேல் தான் செய்யணும். ஆமென். ஆனால் சாமுவேல் வரவோ தாமதமாகுது. ஆகவே சவுல் ராஜா அந்த யுத்தத்துக்கான காரியத்துக்கு முன்னெடுக்கிறார். அந்த வசனத்தை படிப்போம். 11லேருந்து 12 வரையிலும் படிங்க. 11-12 வசனங்களை. நீர் செய்தது என்ன என்று சாமுவேல் கேட்டதற்கு சவுல், ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறதையும் குறித்த நாட்களின் திட்டத்திலே நீர் வராததையும் பெலிஸ்தர் மிக்மாசிலே கூடி வந்திருக்கிறதையும் நான் கண்டபடினாலே கில்காலில் பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்றும் நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து சர்வாங்க தகன பலியை செலுத்தினேன் என்றான். ஆமென். இப்போ சாமுவேல் கேட்குறார், நீ ஏன் இப்படி காரியத்தை செஞ்ச? நான் தானே வந்து செய்யணும். நான் வந்து செய்யறதுக்கு முன்னாடி நீ ஏன் செஞ்ச என்றபடியாய் கேட்குற போது சவுல் என்ன சொல்கிறாரு, நேரம் ஆக ஆக ஜனங்கள்லாம் செதறி போகிறாங்க. ஆமென். எல்லாம் சண்டைக்கு அணிவகுத்து நின்னாச்சு, நேரம் ஆகிக்கிட்டே இருக்குது, நீங்கள் வரல. அதை தான் அவர் சொல்ல, குறித்த நாட்களிலே நீ வந்து சேராததுனால, குறித்த நேரத்தில் நீங்கள் வந்து பலி செலுத்த வரணும், நீங்கள் அந்த டயத்துக்கு நீங்கள் வரல. இங்கே ஜனங்கள்லாம் லேட் ஆகுதுன்னு என்ன பண்ணிட்டாங்க, அவங்களுக்குள்ள முறுப்பு வந்துருச்சு, சிதற ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிப்பட்ட காரியத்தினாலும் அடுத்தது என்னன்னா, பெலிஸ்தியர் வந்து நெருங்கிட்டாங்க. அவங்க வந்துட்டாங்கன்னா, கிட்டக்க வந்துட்டாங்கன்னாக்கா அதுக்கப்புறம் நான் இங்கே பலி செலுத்திக்கிட்டு இருக்க முடியாது, நான் உடனே சண்டை போட்டாகணும். ஆமென். அப்போ பெலிஸ்தியர் வேறு நெருங்கி வந்துட்டாங்க. அடுத்தது, நான் இன்னும் தேவ சமூகத்தில் இந்த பலியை செலுத்தி தேவன்கிட்ட விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறேனே என்றபடியாக தான் துணிஞ்சு நான் செஞ்சேன் என்றபடியாக சவுல் சொல்லுகிறார். அப்போ காரியம் என்ன, சவுலோட பக்கத்தில் எல்லாமே சொல்லுகிற காரியம் எல்லாம் தானே சரியாகத்தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆமென். ஆனால் தேவனுடைய பார்வையில் அது சரியில்லைன்னு வேதம் சொல்லுது. ஹல்லேலூயா. நீ புத்தியினமாய் முட்டாள்தனமாக செஞ்சுட்ட, உனக்கான காரியத்தில் தான் நீ நிற்கணும். ஹல்லேலூயா. தேவனுடைய காரியத்தில் எப்போதுமே நமக்கு என்ன பவுண்ட்ரி, நம்மளுடைய எல்லை என்ன, அதை தாண்டக்கூடாது. ஆமென். அவங்கவுங்களுக்கான ஒரு எல்லை இருக்குது. இதை நம்ம கர்த்தருக்காக செய்கிறோன்னு நம்ம நினச்சி செய்யலாம். ஆமென். இங்கே அதுதான் சவுல் செஞ்சது. கர்த்தருக்காக ஒரு காரியத்தை செய்கிறோம், இதில் என்ன தப்பு இருக்குது என்றபடியாய். ஆமென். ஆனால் அதுக்குன்னு தேவன் சில தகுதியை வச்சிருக்கிறார், சில காரியத்தை வைத்திருக்கிறார். ஆமென். அப்போ நமக்கு இன்னும் நம்மளுடைய எல்லை என்னவோ அதை தாண்டாமல் இருக்கணும். ஆமென். அதை தாண்டுகிறது வேதம் சொல்லுகிறது,
நீ புத்தியினமாய் செய்தாய் என்றபடியாய். ஹல்லேலூயா. அநேக காரியங்களை நம்ம வேணால் சொல்லலாம். சபை கூடி வருதில் விட்டு விடாதிருப்பாயாக என்றபடியா எபிரேயரில் சொல்லப்படுது. நம்ம அதுக்கு எத்தனையோ காரணங்கள் சொல்லலாம். ஆமென். ஆனால் அந்த காரணம் எல்லாம் தானே ஒரு முட்டாள்தனம், புத்தியீனமான காரியம். உனக்கு அதை விட ஆசீர்வாதம் இங்கே தான் அப்படிங்கிறத நீ உணராமல் இருக்கிற. ஹல்லேலூயா. நம்மளுடைய வெளிப்பிரகாரமாக இருக்க, சொந்தமாக இருக்கலாம், பந்தமாக இருக்கலாம், ஆமென், எந்த காரியங்களாக இருக்கலாம். நம்மள்கிட்ட ஒன்று குறைஞ்சது, நம்மள்கிட்ட காரியங்கள் ஒரு பணத்திலையோ மற்ற செல்வாக்குலையோ நம்ம குறவுன்னு வந்தால் அவங்க யாருமே நிற்க போகிறதில்ல. ஆமென். இதில் தேவன் மட்டும்தான் நம்மளை உயர்த்த முடியும். ஹல்லேலூயா. அப்போ நம்ம தேவனை தான் பிடித்து கொள்கிறவர்களாக இருக்கணும். அது நம்ம அதை ஒரு சாதாரண காரியமாகவே நினைக்கிறோம். ஆமென். ஆனால் கர்த்தரோ அது புத்தியீனங்கிறார், ஒரு முட்டாள்தனங்கிறார். ஆமென். அப்படிப்பட்ட காரியம் தேவனுக்கு முன்பாக சரியானதல்ல. அவரது கட்டளையை கடைபிடிக்கிற காரியத்திலே நாம் புத்தியீனமாக நடக்காதபடி மிக மிக நம்ம கவனமாக இருக்கணும். மூன்றாவது காரணம், வீட்டை மணலின் மேல் கட்டுவது புத்தியீனம். மத்தேயு 6:26 பாருங்கள். மத்தேயு 6:26. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். ஆமென். நான் சொல்லிய இந்த வார்த்தையின்படி செய்கிறவன் எவனோ வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். ஆமென். நம்ம சில நேரங்களில் தேவன் நம்ம வழி நடத்துகிற காரியத்தில் தேவன் சொல்லுகிற வண்ணமாக நம்ம செயல்பட வேண்டும் என்கிறது தான் தேவன் விரும்புகிறார். அதை விட்டு நம்ம மாறணும் அப்படின்னா, அல்லது அதுலேருந்து ஒரு டைவர்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா அது புத்தியீனமாக மாறுகிறதாக இருக்கிறது. அது முட்டாள்தனமான காரியம். ஏன்? நமக்கு வரப்போகிற காரியத்தை தெரியாது, ஃப்யூச்சரில் என்ன நடக்குங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் தேவன் அதை அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதை நல்லாவே அறிஞ்சிருக்கிறார். அப்போ இந்த இடத்துக்கு போகாத, இந்த காரியத்தை செய்யாத என்றபடியாக தேவன் நமக்கு சொல்லுவாரானா அவர் வார்த்தையின்படியே நான் நடக்கிறவனாக இருக்கணும். இன்றைக்கி பார்க்குற போது அது எனக்கு ஆசீர்வாதம் போல தோணலாம். ஆமென். இதுதான் என்னுடைய எதிர்காலத்துக்கான காரியம் என்றபடியாக தோணலாம். ஆனால் நடக்க போகிறது என்ன, வரும் நாட்களில் என்ன நடக்க போகுதுங்கிறது நமக்கு தெரியாது. ஆமென். அவை அதில் மிக மிக கவனமாக இருக்கணும். அவர் வார்த்தையின்படி நடக்கிறவர்களாக இருக்கணும். அதில் 46ஆவது வசனம் பாருங்கள். லூக்கா 6:46 பாருங்கள். லூக்கா 6ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமற் போகிறதென்ன? ஆமென். நம்ம ஜெபிக்கலாம். ஆமென். நம்ம எவ்வளோ ஜெபிக்கலாம், எவ்வளோ காரியத்தை செய்யலாம். ஹல்லேலூயா. ஆனால் அவர் சொன்னதை செய்யணும். ஹல்லேலூயா. அதுதான் மிக மிக முக்கியமானது. ஆமாம். ஒரு முறை அந்த எனக்கு செஸ்ட் பெயின் இருக்கிற போது வீட்டில் ஒரு கிரைண்டரை தூக்கி வைக்கிற போது பார்த்திங்கன்னா ரொம்பவே வலி அதிகமாகிடுச்சு. அப்போ அன்னைக்கு ராத்திரி ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறேன், இது எத்தனை வருஷம் நான் தாங்கிக்கிறது, நான் பைபாஸ் சர்ஜரி செஞ்சுக்கிறேன் ஆண்டவரே என்றபடியாக நான் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறேன். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, பைபாஸ் சர்ஜரி செஞ்ச பிறகும் அதே இடத்துல நான் வலியை கொடுத்தேன்னா நீ என்ன பண்ணுவேங்கிறார். ஹல்லேலூயா. என்னால் தாங்க முடியல, எவ்வளோ நாள் இது தாங்கிக்கிட்டு இருக்கிறது, அதனால் ஒரு ஆப்ரேஷன் பண்ணி என்னை சரி பண்ணிக்கிறேன் என்றபடியாகிற போது ஆப்ரேஷன் பண்ண பிறகு அந்த இடத்துல நான் வலியை கொடுத்தேன்னா நீ என்ன பண்ணுவேன்னார். ஆமென். நான் உடனே அந்த காரியத்துக்கு நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகல, டாக்டர்கிட்ட போகல. அது இன்னும் எத்தனை நாள் இருக்கணுமோ இருக்கட்டும் என்றபடியாக விட்டுட்டேன். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ நம்ம ஆண்டவரே ஆண்டவரேன்னு ஒரு காரியத்துக்காக நம்ம ஜெபிக்கலாம். அவர் என்ன பதில் சொல்கிறார்? ஆமென். அவர் சொல்லுகிற பதில் என்ன? நான் அந்த காரியத்தை செய்யும்படியாக மேலும் மேலும் அதை முயற்சி செய்யும்படியாக தேவன் சொல்கிறாரா, இல்லை பொறுத்திருக்கும்படியாக சொல்கிறாரா? ஆமென். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்கிறது தான் இங்கே வேதம் என்ன சொல்லுது? அதுதான் பாறையின் மேல் கட்டின வீடாக இருக்கும், அதுதான் நிலைத்திருக்கும்.
இல்லைன்னா மணல் மேல் கட்டினதாக மாறிப்போகும். ஆமென். இது ஒருத்தரோட காரியம். இந்த யோனாவோடைய தவறு, அந்த புயலினாலே கப்பலே ஆடுது, கப்பலே கவிழ்கிற போகிறது மாதிரி ஆகுது. அப்படின்னா என்ன? நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் செய்கிற தவறு குடும்பத்தையே ஆட்டும். ஆமென். குடும்பத்தையே பாதிப்புக்குள்ளாகும். ஹல்லேலூயா. நம்ம இந்த நாளில் தேவன் நமக்கு என்ன சொல்கிறார்? ஆமென். அவர் வார்த்தை தகுந்த நேரத்தில் நிறைவேறும் என்றபடியாக சொல்லுது. லூக்கா 1:20 படிங்க. லூக்கா 1:20. லூக்கா 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இதோ தகுந்த காலத்திலே நிறைவேறப் போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியினால் இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையாயிருப்பாய் என்றான். ஆமென். பாருங்க, சகரியா எலிசபெத்துக்கு வயசாயிடுச்சு, குழந்தை இல்லை. ஆனால் ஒரு தேவ தூதன் வந்து சகரியா அங்கே ஆசாரியர் ஊழியம் செய்கிற போது வந்து பேசுகிறார். உங்களுக்கு ஒரு பையன் குழந்தை பிறக்க போகுது என்றபடியாய். இது எப்படி ஆகும், இது நடக்கிறதுக்கு வாய்ப்பில்லையே என்றபடியாக சகரியா பேசுகிற போது அந்த தூதன் சொல்கிற காரியம் என்ன? இதோ தகுந்த காலத்தில் நிறைவேற போகிற என் வார்த்தை. அப்படின்னா என்ன? தேவன் உனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கலாம், அந்த வாக்குத்தத்தம் தகுந்த காலத்தில் நிறைவேறும். ஆமென். ஆனால் அதை விசுவாசியாதபடியால் இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ என்ன பேசக்கூடாமல் ஊமையாயிருப்பாய். ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன? நீ வந்து நான் சொன்ன வார்த்தை நிறைவேறுவதற்கு கொஞ்சம் காலம் ஆகும். ஆமென். அந்த காலம் ஆகுற வரையிலும் அதுக்குள்ளாட்டியும் நீ அவசரப்படக்கூடாது. நீ அதை விசுவாசிக்காமல் இருந்தான்னா, நீ அதை விசுவாசிக்காமல் போனபடியினால அது நடக்கிற வரையிலும் நீ பேச முடியாதுங்கிறார். அப்படின்னா என்ன? தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்குறார், அந்த வாக்குத்தத்தம் உடனே நடக்கிற மாதிரி தெரியல, சில நாட்களாவது பிரச்சனையாவது. அப்படிப்பட்ட நாள்லையும் நான் விசுவாசிக்கிறவனாக இருக்கணும். நான் விசுவாசிக்காமல் போவேனே. ஆனால் தேவன் என்ன பண்ணுறார்? அந்த காரியம் நடக்கிற வரையிலும் சில பிரச்சனைகளை நமக்கு கொடுக்குறார். ஹல்லேலூயா. சில நெருக்கங்களை நமக்கு கொடுக்குறார். அவன் அது வரையிலும் நீ பேச மாட்டாய் என்கிற ஒரு காரியத்தை தேவன் சொல்லுகிறாங்க, அந்த தேவ தூதன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நமக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்துட்டார், இன்னமும் ஏன் என் வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான பிரச்சனை, ஏன் நெருக்கங்கள்? பிரச்சனை வாக்குத்தத்தத்தில் இல்லை, அது குறித்த நேரத்தில் நடக்கும். ஆனால் நீ விசுவாசிக்கணும். இந்த விசுவாசிக்கணும், அதை நம்பணுங்கிற காரியத்தில் குறைவுபட்டாலே பிரச்சனை உனக்கு. ஆமென். விசுவாசிக்கணும், நம்பணுங்கிற காரியத்திலேயே நீ குறைவுபடுவாயானா அதில் உனக்கு பிரச்சனை வரும். ஹல்லேலூயா. சில நெருக்கங்கள் வரும். ஆமென். ஏன்னா நான் விசுவாசிக்கிற போது, நான் நம்புகிற போது எனக்குள்ள ஒரு பலன் வருது, எனக்கு நம்பிக்கை வருது. நான் நிமிர்ந்து நிற்கிற போது பிரச்சனைகள் வந்தால் கூட அது ஓடி போகும், அது இன்னும் ஒன்றும் நம்மளை பாதிக்காது. ஆமென். நான் தைரியமாக அதை சந்திக்க முடியும். ஹல்லேலூயா. அவர் எனக்கு கொடுத்த வார்த்தையில் நான் நிலத்திருக்கிறவனாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா அங்கே வேதம் என்ன சொல்லுது? அது மணல் மேல் கட்டுகிற புத்தியீனமான ஒரு காரியம் என்றபடியாக வேதம் சொல்லுகிறது. 4வது காரியம் முன்கோபம், புத்தியீனம். நீதிமொழிகள் 14:29 பாருங்கள். நீதிமொழிகள் 14:29. நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். நீடிய சாந்தமுள்ளவன் மகா புத்திமான், முற்கோபியோ புத்தியீனத்தை விளங்க பண்ணுகிறான். ஆமென். முற்கோபியோ புத்தியீனத்தை விளங்க பண்ணுகிறான், முட்டாள்தனமாக அதை நடந்துக்கிறான். ஆமென். அதிலே 19 நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கடும் கோபி ஆக்கினைக்குள்ளாவான், நீ அவனை தப்புவித்தால் திரும்பவும் தப்புவிக்க வேண்டியதாய் வரும். ஆமென். இது என்ன வசனம்? முட்டாள்தனமாக நடந்துக்கிற போது அது புத்தியீனமாய் விளங்குகிறத. கோபப்படுறவங்க வந்து அந்த கோபத்தில் புத்தியீனமாக முட்டாள்தனமாக நடந்துக்குவாங்க என்றபடியாக வேதம் சொல்லுகிறது. இந்த வசனம் 19
கடுங்கோபி ஆக்கினைக்கு உள்ளாவான். நீ அவனை தப்புவித்தால் திரும்பவும் தப்புவிக்க வேண்டியதாய் வரும். அப்படின்னா என்ன? அவனை மாற்றிக்கிறதாவே இல்லை. ஹல்லேலூயா. கடும் கோபத்தினால பிரச்சனையினால் ஒரு பிரச்சனை வேற ஒரு பிரச்சனையிலே மாட்டிக்கிட்டான். ஹல்லேலூயா. கோபப்பட்டு செஞ்ச காரியத்தினாலோ பேசின காரியத்தினாலோ ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டான். நீ போய் அவனை தப்புவிக்கிற, நீ அவனை தூக்கி எடுக்கிற, அவனுக்கு விடுதலை கொடுக்கும்படியான காரியத்தை செய்கிற. அப்படி செஞ்சாலும் அவனை தப்புவித்தால் திரும்பவும் தப்புவிக்க வேண்டியதாய் வரும். திரும்பவும் அப்படியே தான் செய்வான். ஹல்லேலூயா. திரும்பவும் கோவப்படுவான், திரும்பவும் மாட்டிக்குவான், திரும்பவும் பிரச்சனையே போயிடுவான். நீ அதனால் அவனை தூக்கி எடுக்காத. ஹல்லேலூயா. அவன் தான் மாறணும், அவன் கோபந்தான் மாறணும். ஹல்லேலூயா. ஏன்னா அவன் புத்தியினமாக கோபத்தில் எப்போவுமே ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டு இருப்பான். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட காரியத்தில் நம்ம கோபப்படுகிறதுனால நம்மளுடைய வாழ்க்கை பாதிக்கிறதாக இருக்கிறது. மத்தேயு 2:17 பாருங்கள். மத்தேயு 2:17. மத்தேயு 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். புலம்பலும் அழுகையும் மிகுந்த துக்கம் கொண்டாடலும் ஆகிய கூக்குரல் ராமாவிலே கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது அவைகள் இல்லாதபடியால் ஆறுதல் அடையாதிருக்கிறாள் என்று. என்ன ஏரோது அவன் என்ன செய்கிறான்? இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறாருங்கிற ஒரு காரியத்தை கேள்விப்பட்ட உடனே அவன் கோபத்தில் எனக்கு முன்னாடி எனக்கா எதிர்த்து ஒரு ராஜா இங்கே வந்திருக்கிறாரா என்றபடியான கோபத்தில் அவன் என்ன பண்ணுறான்? 2 வயசு உள்ள குழந்தைகள் எல்லாத்தையுமே கொல்லுகிறான். ஆமென். அவனுடைய கோபம் என்ன ஆகுது பாருங்க. எவ்வளோ குழந்தைகள் அங்கே கொல்லப்படுகிறாங்க. ஹல்லேலூயா. ஒரு நிதானித்து அவன் ஒரு ராஜாவாக இருக்கிறான். இன்னும் கொஞ்சம் நிதானித்து எங்கே இருப்பார், எப்படி இருப்பார், அவன் நினச்சாக்க இன்னும் விசாரிக்க முடியும், மற்றவங்களை வச்சு அதை தேட முடியும். ஆனால் அவனுக்கு வந்த கோபத்தில் செய்கிற காரியம் என்ன? எல்லா குழந்தைகளையும் கொல்லுகிற ஒரு காரியத்தை பார்க்குறோம். ஆமென். அவன் ஒரு புத்தீனமான ஒரு கோபம் வருகிற போது என்ன செய்கிறோங்கிறத தெரியாமவே செய்கிறது. சங்கீதம் 37:8 பாருங்கள். சங்கீதம் 37:8ஆம் வசனம். கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு, பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். ஆமென். கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு, பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். ஆமென். இதே தான் எபேசியர் 4:26 இன்னும் நல்லா சொல்லியிருக்கோம் பாருங்கள். எபேசியர் 4:26. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தணிய கடவது. ஆமென். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்க. அதனால் ஒரு ரியாக்ஷனை காமிச்சிடாத. ஆமென். பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டான்னு முன்னாடி வசனத்தில் பார்த்தோம். எப்போ கோபம் வருவதனால பொல்லாப்பு செய்ய ஏதுவான ஒரு எரிச்சல் நமக்குள்ளே வர்ற காரியம். அதனால் என்ன செய்ய வேதம் என்ன சொல்லுது? இதனால் நீ பாவம் செஞ்சிடுவ. அதனால் கவனமாயிரு. முடிஞ்சா இல்லை, நிச்சயமாக சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி உன் எரிச்சல் தனிய கடவுது. ஹல்லேலூயா. சிலர் என்ன பண்ணுவாங்க? கோபத்தில் 2 நாள் 3 நாள் வருஷக்கணக்கில் இன்னொருத்தவங்களோட பேச மாட்டாங்க. ஹல்லேலூயா. ஒரு சின்ன காரியமாக இருக்கும், அது ஒரு பெரிய காரியமாக இருக்காது. சும்மா நடந்து போகிறப்ப காலை மிதித்த காரியங்காரம் இருக்கலாம், தவறுதலாம். இதுக்கு பார்த்திங்கனாக்கா வருஷக்கணக்கில் அவங்க பேச மாட்டாங்க. ஆமென். இது யாரோட காரியம்? இப்படிப்பட்டதான காரியம் இது சாத்தானோட காரியம். ஹல்லேலூயா. தேவனுடைய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தடை பண்ணும்படியாக சாத்தான் கொண்டு வருகிற ஒரு தந்திரம் இது. ஆமென். ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் தப்பு பண்ணால் மட்டும்தான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு வர முடியாமல் பண்ண முடியும். ஆமென். அப்போ அதுக்கு என்ன வழி? அது ஏதோ ஒரு சின்ன காரியமாக பெரிய அதை குறுக்க சாத்தான் விட்டுடும். ஆமென். அது சாதாரண காரியமாக இருக்கும். அது ஏன் இந்த காரியம் வந்தது அப்படின்னு நமக்கு தெரியவே தெரியாது. தேவனுக்கிட்டேருந்து வர்ற ஒரு ஆசீர்வாதத்தை தடை பண்ணும்படியாக சாத்தான் கொண்டு வருகிற ஒரு முட்டுக்கட்டை அது. ஹல்லேலூயா. ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை நான் இழந்து போகும்படிக்கா செய்யுது. ஆமென். அதனால் நான் மற்றவங்க மேலே கோவப்படுகிற ஒரு காரியம். ஆமென். அப்போ
முன்கோபம் ஒரு புத்தியீனம் என்று வேதம் சொல்கிறது. 5வது காரியம், தீர்க்கதரிசிகள் சொன்னவைகளை விசுவாசியாமல் இருப்பது புத்தியீனம். லூக்கா 24:25 பாருங்கள். லூக்கா 24:25. லூக்கா 24ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. ஆமென். 26, 27 அதையும் படிங்க. கிறிஸ்து இவ்விதமாக பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். ஆமென். அப்போ காரியம் என்ன? தேவனுக்கிட்டேருந்து வர்ற தீர்க்க தரிசன வார்த்தைகள் எதையும் தானே நான் விசுவாசிக்காமல் இருப்பது ஒரு புத்தியினம் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அங்கே நீங்கள் வேதத்தில் எடுத்து படிச்சிங்கன்னா தெரியும், அநேகருக்காக ஒருத்தர் மரிப்பது நல்லதுன்னு அந்த இடத்துல அந்த ஆசாரியனாக இருக்கிறவன் சொல்லுவான். ஆமென். அந்த சாதாரணமாக அவன் பேசுகிறான். சாதாரணமாக பேசுகிற போது அவன் சொல்கிறான், இப்படியெல்லாம் பிரச்சனை வருது, இவரை கொன்னுடலாமா, எல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற போது ஒரு காரியம் வர்ற போது அவன் சீஃப் ஆசாரியர் அவர் என்ன சொல்கிறாரு, அதனால் என்ன, ஊரில் நாட்டில் குழப்பம் வருதுங்கிற போது அநேகருக்காக ஒருத்தனை கொல்றது ஒன்றும் தப்பு இல்லை என்றபடியாக அங்கே அவன் சொல்கிறான். ஆனால் நீங்கள் அந்த இடத்த படித்து பார்த்தீங்கன்னா, அது எந்த இடம்னு நான் நோட் பண்ணல, அந்த இடத்த படித்து பார்த்தீங்கன்னா அது தீர்க்க தரிசனமாக இருக்கிறதுன்னு வேதம் சொல்லுது. ஹல்லேலூயா. அவர் சாதாரணமாக பேசினது. ஆமென். சாதாரணமாக ஒரு வார்த்தையை பேசினது. அவன் அந்த நாளிலே முதன்மையான ஆசாரியனாக இருந்தபடியினாலே அவன் வாயிலிருந்து வந்த வார்த்தையானது தீர்க்க தரிசனமாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா என்ன? தீர்க்க தரிசன வார்த்தை எங்கிருந்து எப்படி இது வருதுங்கிறத நான் புரிஞ்சுக்க தெரியணும். ஆமென். பெருசாக நான் ஒருத்தர் தீர்க்க தரிசிங்கிறவர்கிட்ட போய் நின்று அவர் தீர்க்க தரிசனம் சொல்கிறேன்னு சொல்லுகிற போது தான் அது தீர்க்க தரிசனம்னு நினைக்கக்கூடாது. ஹல்லேலூயா. உங்களுக்கு உள்ள ஒரு பிரச்சனைக்கு, உங்களுக்கு உள்ள காரியத்துக்கு தேவன் எந்த இடத்துலேருந்து எப்படி வேணாலும் பேச முடியும். ஆமென். அந்த வார்த்தை தான் உங்களுக்கு தீர்க்க தரிசனம். உங்களுடைய பிரச்சனையை தீர்க்கிறது, உங்களுடைய ஆசீர்வாதத்தை கொண்டு வருவது, அதுதான் தீர்க்க தரிசனம். ஹல்லேலூயா. அப்போ இதை நான் நம்புகிறவனாக இருக்கணும். ஹல்லேலூயா. அதை நம்பாமல் போவேனே ஆனால் அது புத்தியீனம் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அது வார்த்தையின் வழியாக கூட வரலாம். ஆமென். நான் முன்பே கூட சொல்லியிருக்கிறேன், செக்கினா நடத்துகிற போது இது எப்படி நடத்துறது, இது நம்மளால் முடியுமா என்றபடியாக ஒரு 100 ரூபா ஃபீஸ் வாங்கிட்டு ஒரு 15 நாள் அவங்களுக்கு சாப்பாடு போடணும், அதுக்கான செலவுகள் இருக்குது. அப்போ அந்த மணப்பாறையில் அந்த ஸ்கூலில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிற போது அங்கே போயிருக்கேன். அந்த ஹெட் மாஸ்டர் அதை இவர் ஜாலியாக சேரில் அப்படி சாஞ்சிக்கிட்டு அவர் என்ன சொல்கிறாரு, நான் இந்த காரியத்தை சொல்கிற போது, பிரதர் நடத்துங்க பிரதர், தேவன் நடத்துவார் அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. அவர் சாதாரணமாக சொன்னது தான். அவர் ஜாலியாக சேரில் சாஞ்சிக்கிட்டு அவர் சொல்கிறாரு, ஆரம்பிங்க பிரதர், தேவன் நடத்துவார் அப்படிங்கிறார். ஆனால் நான் அதோடு நின்றுடல. அது அந்த ஏன்னா இன்ன வரைக்கும் அந்த வார்த்தையை நான் சொல்கிறேன்னா என்ன அர்த்தம், எனக்கு அந்த நாளில் அந்த காரியத்தில் மனசில் இருக்கிற போது அவர் சொன்ன வார்த்தை அது தேவனுடைய வார்த்தையாக நான் நினச்சபடினால தான் இன்ன வரைக்கும் அந்த இன்சிடெண்ட்டை நான் மனசில் வச்சுக்கிட்டு இருக்கிறேன். நான் அதோட உடனே முயற்சி பண்ணலை. ஆனாலும் நான் ஜெபிச்சு காத்திருக்கிற போது ஒரு வசனமும் நமக்கு வருது. ஆமென். God will supply all your needs. தேவன் உன் தேவைகளை எல்லாம் சந்திப்பாருங்கிற ஒரு வசனம் ஒரு கடைக்கு போவையில் முன்னாடி இருக்குது. அந்த வசனமும் என்னை தொடுது. அப்போ தேவன் நடத்துவார், தைரியமாக இறங்குவோம். ஹல்லேலூயா. அப்போ அந்த தீர்க்க தரிசன வசனத்தை வார்த்தை என்னை நோக்கி நான் வருகிற போது யாருக்கிட்டேருந்து வருது, எப்படி வருது, அவர் தீர்க்க தரிசியாக இருந்து தான் பேசணுங்கிறது இல்லை. ஆமென். தேவன் கழுத வழியாகவும் பேசுவாரே. அப்படிங்கிற போது எனக்கு என்னன்னா அந்த எசன்ஸ் என்ன,
அந்த வார்த்தையில் இருக்கிற அந்த காரியம் என்னை தொடுதா? ஆமென். அதுதான் முக்கியம். அதுதான் தேவ ஆவியானவர் அதன் வழியாக நம்மளோட பேசுகிற காரியம். ஆமென். அப்போ இதை நான் அற்பமாக எண்ணுகிறவனாக இருக்கக்கூடாது. 2 பேதுரு 1:19-21 படிங்க. 2 பேதுரு 1:19-21. 2 பேதுரு 1:19 முதல் 21 வரை. அதிக உறுதியான தீர்க்கதரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கி போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். வேதத்தில் உள்ள எந்த தீர்க்கதரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதாயிராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது, தீர்க்க தரிசனமாது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். ஆமென். வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதாய் இராது என்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. அப்படின்னா என்ன அர்த்தம்? வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதாய் இராது என்று நீங்கள் முந்தி அறிய வேண்டும். அப்படின்னா என்ன? நீங்கள் வேதத்தை படிக்கிறது அப்படி தான். எப்படி தீர்க்க தரிசனம் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். ஹல்லேலூயா. அது சுய தோற்றமாக இராது. அதுக்கு தான் பவுல் ஒரு இடத்துல சொல்கிறார், என்ன ஊழியக்காரங்க ஊழியக்காரங்களுக்கு கொடுக்குற போது அவங்க சாப்பிட்றாங்களே அப்படி இப்படிங்கிற ஒரு பிரச்சனை வருது. அப்போ பவுல் என்ன சொல்கிறார்? பழைய ஏற்பாடில் இருக்கிற ஒரு வசனத்தை எடுத்து சொல்கிறார். ஆமென். போரடிக்கிற மாட்டின் வாயை கட்டாதேன்னு மோசே அங்கே சொன்னாரே, அவர் மாட்டுக்காகவா கவலைப்பட்டார்னு கேட்குறார். ஹல்லேலூயா. அப்போ அங்கே பேசப்பட்ட வசனம் வார்த்தை சுய தோற்றமாக நீ பார்க்கக்கூடாது. ஹல்லேலூயா. போரடிக்கிற மாட்டன் வாயை கட்டாதேன்னு மோசே சொன்னார், அது மாட்டுக்காக தான் பரிதாபப்பட்டாரான்னு கேட்குறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கே இருக்கிற ஊழியக்காரன் அவங்களுக்கு கொடுக்குறதில்ல, கொஞ்சம் அவன் சாப்பிட்றது அது தப்பு இல்லைங்கிறதுக்காக அங்கே அப்படி சொன்னாருன்னு சொல்கிறார். இது சுய தோற்றமாக நீ பார்த்தீங்கன்னா மாட்டை பற்றியே யோசிச்சுக்கிட்டு இருப்ப. ஹல்லேலூயா. அங்கே எதுக்கு மாட்டை பற்றி பேசுகிற? மோசே மாட்டை குறித்து பேசணுமா? ஆனால் இங்கே பவுல் சொல்கிறாரு, அது அவர் மாட்டை குறித்து பேசலை, இங்கே மனுஷனை குறித்து பேசுகிறாருங்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இப்படி தான் நம்ம பார்க்கணும். இதை தான் வேதம் சொல்லுது, தீர்க்க தரிசன வசனமானது வார்த்தையானது சுய தோற்றமாக இருக்காது. அது எந்த நேரத்தில் யாருக்கு வேணாலும் எப்படி வேணாலும் அது வேலை செய்யும். இதை நான் புரிஞ்சால் மட்டும்தான் இந்த வார்த்தை என்ன நோக்கி வருது, என்ன வழி நடத்துதுங்கிறத நான் புரிஞ்சுக்க முடியும். ஹல்லேலூயா. இல்லைன்னா என்னைக்கோ எங்கேயோ எப்படியோ பேசுனது அது அந்த நாளைக்கு உள்ளதுன்னு நான் போய்கிட்டே இருப்பேன். ஹல்லேலூயா. இதுலேருந்து எனக்கிட்ட என்ன வார்த்தை வருது, என்ன பேசுதுங்கிறத என்னால் புரிஞ்சுக்க கொள்ள முடியாததாக இருக்கும். தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷனுடைய சித்தத்தினால் உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு பேசினார்கள். இந்த வேதத்தில் உள்ள எல்லா வசனமும் அப்படி தான் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு பேசின ஒரு காரியமாக இருக்கிறது. ஆமென். நம்ம ஏசாயா 35வது அதிகாரத்தை நம்ம அறிக்கையிடுறோமா இல்லையா? ஹல்லேலூயா. அதில் என்னென்ன சொல்லுது? வறண்ட நில நீரூற்றுமாகும். இது எப்படிப்பட்ட காரியம் தெரியுமா? நம்ம இப்போ போட்டிருக்கிறது 6வது போர். ஹல்லேலூயா. அவ்வளோ வறண்ட இடம். ஆமென். ஆனால் அதுக்கான வசனத்தை தேவன் கொடுத்தார். நான் அதை நோட் பண்ணல, இன்னொரு நாளைக்கு தேவனுக்கு சித்தமான அதை சொல்கிறேன். தண்ணி வரும்னார், இப்போ வந்தது. ஹல்லேலூயா. இதை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆமென். வலு சர்ப்பங்கள் தாபரித்து கிடந்த இடம். இங்கே வந்த பாம்பு கொஞ்சம் நெஞ்சமா? ஆமென். இதுக்காக நம்ம பயந்து ஓடிடலாமா? நான் கொடுக்குற இடமே வலு சர்ப்பங்கள் இருக்கிற இடம் தான்ட்டார். நீ என்ன பண்ணுவ? ஹல்லேலூயா. இப்போ ரீசெண்டாக கூட பிரதர் பாம்பு அடித்தார். ஆமென். தேவன் கொடுத்துருக்கிற இடம் அதுதான். ஆமென். அங்கே பெரும் பாதையான வழி இருக்கும். நம்ம நினச்சி பார்த்துருப்போமா? இப்படிப்பட்ட ரோடு இங்கே போடுவாங்கன்னு, அங்கிட்டு ஒரு ஹைவேஸ் வரும்னு நம்ம நினச்சி பார்த்துருப்போமா?
நம்ம அறிக்கையிட அது நிறைவேறுகிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவன் அதை செய்ய வல்லவர். இது எல்லாம் அது என்னைக்கோ எழுதுனதல்ல. ஆமென். இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் வசனங்கள் நமக்கு தான் நம்ம அதை விசுவாசித்து நம்ம அறிக்கையிடுகிற போது தேவன் அதை அப்படியே செய்கிறவராக இருக்கிறார். அதுக்கான ஒரு காலம் இருக்குது, அதுக்கான ஒரு நேரம் இருக்குது, ஆனால் நிச்சயம் செய்வார். ஆமென். அப்போ இதை நீ அற்பமாக எண்ணாத. அப்படி தீர்க்க தரிசன வார்த்தைகளை நீ அற்பமாக எண்ணுகிறது ஒரு புத்தீனம் என்று வேதம் சொல்லுகிறது. என்னை நோக்கி வருகிற ஒரு வார்த்தையை ஆமென் நான் அற்பமாக எண்ணுகிறவனாக இல்லாது இருக்க வேண்டும். 6வது காரியம், பரிசுத்த ஆவி இல்லாமல் இருப்பது புத்தீனம். எங்க மத்தேயு 25:2 பாருங்க. மத்தேயு 25ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவர்களில் 5 பேர் புத்தி இல்லாதவர்களும் 5 பேர் புத்தி உள்ளவர்களுமாயிருந்தார்கள். ஆமென். ஹல்லேலூயா. இந்த இதை 3லேருந்தே படிங்களேன். 3லேருந்து படிப்போம் தொடர்ந்து. புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயோ கூட கொண்டு போகவில்லை. புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயும் கொண்டு போனார்கள். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கம் அடைந்து, கவனிக்கணும், அவர்கள் எல்லாரும் மயக்கம் அடைந்து தூங்கிவிட்டார்கள். அவர்கள் எல்லாருன்னா யாரு? பரிசுத்த ஆவி இருக்கிறவங்களும் சரி இல்லாதவங்களும் சரி எல்லாமே தான் தூங்கிட்டாங்க. ஹல்லேலூயா. எல்லாருமே தூங்கிட்டாங்க. தொடர்ந்து படிங்க. நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயிலே எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். புத்தி உள்ளவர்கள் பிரதியுத்தரமாக, அப்படி அல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிறவர்களிடத்தில் போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். அப்படியே அவர்கள் வாங்க போனபோது மணவாளன் வந்துவிட்டார். ஆயத்தமாயிருந்தவர்கள் அவரோடே கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ இங்கே புத்தீனம்ங்கிற காரியம் என்னது? பரிசுத்த ஆவியிலே தேவனுடைய வருகை சமீபமாக இருக்குது. ஆமென். வரப்போகிறாருங்கிறது தெரிஞ்சிருக்கு. ஏன்னா தெரிஞ்சு தான் இவங்க தீவெட்டிகள்லாம் எடுத்துக்கிட்டு போகிறாங்க, அவரை சந்திக்கிறதுக்கு தான் போகிறாங்க. ஆனாலும் நடுவில் என்னாச்சு? எல்லாருமே தூங்குறாங்க. ஆமென். 2 குரூப்புமே 10 பேருமே தூங்குறாங்க. ஹல்லேலூயா. ஆனால் ஒரு அலர்ட்னஸ் வந்த பிறகு ஒரு சத்தம் வருகிற போது, ஆண்டவருடைய வருகை சமீபமாயிடுச்சுன்னு சத்தம் வருகிற போது ஒரு 5 பேர் என்ன ஆயிட்டாங்க? உடனே அலர்ட் ஆகிட்டாங்க, ஆவிக்குள்ள ஆயிட்டாங்க. அதுக்கான ஆண்டவர் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட தகுதியாகிறவர்களாக மாறுறாங்க. ஹல்லேலூயா. நீங்கள் எங்களுக்கு கடனாக கொடுங்கன்னா இது தேவ ஆவியால் ஒருவருக்கு கிடைக்கும் அனுபவம் என்கிற வெளிச்சத்தை கடனாக கொடுக்க முடியாது. எப்படி? தேவ ஆவியினால் நம்மளுடைய ஆவிக்குரிய எக்ஸ்பீரியன்ஸை, சில காரியத்தை நம்ம கடனாக கொடுக்க முடியாது ஒருத்தருக்கு. ஹல்லேலூயா. அதை நம்ம கடனாக கொடுக்க முடியாது. தேவன் தான் கொடுக்கணும். ஆமென். தேவன்கிட்ட போய் தான் வாங்கணும். ஹல்லேலூயா. நிறையா காரியத்தை நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம். சில காரியத்தை அந்த உள்ளார்ந்தமாக ஒரு காரியத்தை நான் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா அதோட டெப்த்துக்குள்ளே முழுமையாக எல்லாரும் போவாங்களான்னா போக முடியாது. ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன? எனக்கு வாங்குகிற அடியை, அந்த வலியை இப்படி வலிச்சதுன்னு வேணால் சொல்லலாம். நீங்கள் அந்த வலியை ஏற்றுக்க முடியுமா? அதை ருசி பார்க்க முடியுமா? அதை இது பண்ண முடியுமா? எந்த அளவுக்கு என் இருதயத்தை பாதிச்சுது, என் நினைவுகளை பாதித்து எத்தனை நாள் தூங்காமல் இருந்தேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? ஹல்லேலூயா. அப்போ இதை கடனாக ஒருத்தனுக்கு கொடுக்க முடியாது. ஹல்லேலூயா. இந்த பாடுகள் பிரச்சனைகள் வழியாக தான் தேவன் சில நேரங்களில் அந்த கரையத்தை செலுத்துகிறவர்களாக நம்ம இருக்கிறோம். ஆமென். ஆவிக்குள்ளாகிறவர்களாக இருக்கிறோம். அதுதான் நம்மளை இன்னும் அதிகப்படியாக தேவ ஆவிக்குள்ளாக நம்மளை நடத்துவதாக இருக்கிறது. அதை நான் கடனாக கொடுக்க முடியாது யாருக்கும். ஆமென். சொல்லலாம் வேணாம். ஹல்லேலூயா. அப்போ இங்கே காரியம் என்ன? நான் புத்தீனமாக நடக்கிறவனாக இருக்கிறேன்.
இந்த ஆவிக்குரிய காரியத்தில் நான் ஒரு அலர்ட்னஸ் இல்லை. ஹல்லேலூயா. இங்கே இந்த திரியெல்லாம் ட்ரை ஆயிடுச்சு, உள்ளுக்குள்ளே எண்ணெய் இல்லை, ட்ரை ஆயிடுச்சு. அப்படின்னா என்ன, உள்ளு வெளியில் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அப்போ உள்ளுக்குள்ளே இருக்கிற குறைபாட்டை வெளிப்புறத்திலிருந்து ஒருபோதும் சரி செய்ய முடியாது. ஹல்லேலூயா. எனக்குள்ளே இருக்கிற ஒரு குறைபாட்டை வெளியில் நான் வெளியில் பார்த்தா நல்லா தான் இருக்குது, ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன இல்லையே. ஹல்லேலூயா. உள்ளுக்குள்ளே என்ன இல்லை, அது சரி செய்ய முடியாது. ஹல்லேலூயா. அது தேவன் தான் சரி பண்ணணும், தேவன்கிட்ட தான் நம்ம போகணும். ஆமென். அப்போ இப்படிப்பட்ட காரியத்தில் நான் அசட்டையாக இருக்கிறவனாக இருக்கக்கூடாது. தேவனுடைய வருகை சமீபங்கிறத நம்ம எல்லாம் கேள்விப்படுகிறோம். ஒவ்வொரு காரியத்தையும் கேள்விப்படுகிற போது நான் அசட்டையாக இருக்கக்கூடாது, ஆவியானவர் இல்லாமல் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. மீட்கப்படும் நாளுக்காக கொடுக்கப்படுகிற முத்திரை என்று சொல்லப்படுது. எபேசியர் 4:31 நினைக்கிறேன். மீட்கப்படும் நாளுக்காக கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. அதில் மறந்துடக்கூடாது. மீட்கப்படும் நாளுக்காக ஆமென் கொடுக்கப்பட்ட அதை தான் இங்கே வேதம் சொல்லுது. அந்த பரிசுத்த ஆவியானவரை அவர் வருகிற போது மீட்கப்படும்படிக்காக கொடுக்கப்படுகிற அந்த பரிசுத்த ஆவியானவரை நான் இழந்து போகிறவனாக இருக்கிறேன். இருக்குதுன்னு நினச்சே ஏமாந்து போகிறேன், சிம்சோனை போல. அப்போல்லாம் இருந்தது. சிம்சோன் பெரிய சாதனை பண்ணிக்கிட்டு இருந்தான். இப்போ கடைசியில் பெலிஸ்தியர் வந்துட்டாங்கங்கிற போது ஆவியானவர் இருக்கிறான்னு நினச்சி எந்திரிக்கிறான். அங்கே ஆவியானவர் இல்லை. ஹல்லேலூயா. அவன் சின்னாப்பண்ணாம ஆக்கப்படுகிறான். ஆமென். நம்ம அந்த மாதிரி ஏமாந்து போயிடக்கூடாது. கடைசி நேரத்தில் ஆவியானவர் இருக்கிறார்னு நாம் ஏமாந்து கைவிடப்பட்டவர்களாக போகக்கூடாது. ஒரு புத்தியீனமான காரியம் நடக்கக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. கடைசியாக மரித்தோர் உயிர்த்தெழுதல் இல்லை என்பது புத்தியீனம். 1 கொரிந்தியர் 15:35-36 படிப்போம். 1 கொரிந்தியர் 15:35-36. 1 கொரிந்தியர் 15:35-36. ஆகிலும் மரித்தோர் எப்படி எழுந்திருப்பார்கள், எப்படிப்பட்ட சரீரத்தோடே வருவார்கள் என்று ஒருவன் சொல்வானாகில், புத்தியினனே, நீ விதைக்கிற விதை செத்தால் ஒழிய உயிர்க்க மாட்டாதே. புத்தியினனே, நீ விதைக்கிற விதை செத்தால் ஒழிய உயிர்ப்பிக்க மாட்டாதே. ஏன்னா பலர் உயிர்த்தெழுதல் இல்லைங்கிறாங்க. ஹல்லேலூயா. அப்போ அங்கே தொடர்ந்து அந்த வசனத்தை படிச்சிங்கன்னா தெரியும், ஒவ்வொன்றுக்கும் அதற்கான காலம் இருக்குங்குது. ஒரு தேங்காவை எடுத்துக்கிட்டினாவே, ஒரு தேங்காவை பறிச்சோன்னு வைங்க, அது 1 மாதத்தில் காய்க்கிறது இருக்குது, இது என்ன 5 வருஷத்தில் காய்க்கிறது இருக்குது, 10 வருஷத்தில் காய்க்கிறது இருக்குது. இது முளைக்கிற விதமும் அதே தான். ஹல்லேலூயா. அதை புதைக்கிற போது, அதை மூடுகிற போது சில விதைகள் என்னாகும், ஒரு வாரத்தில் முளைக்கும். சில விதைகள் பார்த்திங்கன்னா 1 வாரத்தில் முளைக்கும், 1 மாதத்தில் முளைக்கும். இப்படி ஒவ்வொன்றுக்கும் வேறையாகுது. அப்போ அதை தான் வேதம் சொல்லுது. நீங்கள் அதை படிச்சிங்கனாவே அதை தான் எக்ஸாம்பிளாக பவுல் சொல்லுவார். ஹல்லேலூயா. அதுக்கு ஒரு காரியம் இருக்குது. அப்போ ஒன்றை புதைக்கிற போது அதுக்கான ஒரு நாட்கள் இருக்குங்கிறார். ஆமென். இது உனக்கு புரியலையா? விதையை அழிகிற போது தானே அது முளைக்குது. அதே போல் உன் உடல் அழிகிற போது தான் நீனும் உயிர்த்தெழ முடியும் அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் புத்தியினனே, நீ விதைக்கிற விதை செத்தால் ஒழிய உயிர்ப்பிக்க மாட்டாதே. இதை சிம்பிளான கான்செப்ட் உனக்கு புரியலையாங்கிறார். ஆமென். அதே போல தான் உயிர்த்தெழுதும் என்றபடியாக வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த காரியத்தில் நான் எந்த அளவுக்கு நான் உயிர்த்தெழும்படிக்காய் ஹல்லேலூயா நான் தகுதி உள்ளவனாக இருக்கிறேன். ஆமென். ஏன்னா தெசலோனிக்கல்ல என்ன சொல்லுது, 4:15 படிங்க. 1 தெசலோனிக்க 4:15. 1 தெசலோனிக்கேயர் 4:15. கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடிருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஆமென். தொடர்ந்து. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். போதும். அப்போ மரித்தவர்கள் உயிர்த்தெழுவார்கள் என்று திட்டமும் தெளிவுமா சொல்லப்படுகிறது. ஆமென். எல்லாருமா அப்படின்னா எல்லாரும் இல்லை.
கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள். அந்த கிறிஸ்துவுக்குள்ங்கிறது தான் அண்டர்லைன் பண்ணணும். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் தான் முதலாவது எழுந்திருப்பார்கள். கிறிஸ்துவுக்குள்னா என்னங்கிறது அது ஒரு பெரிய டாபிக், அதை அப்புறம் பேசலாம். ஆமென். அப்போ காரியம் என்ன? இந்த மறுத்தெழுதல் இல்லைன்னு சொல்லி நீ புத்தியீனமாக நடந்துக்காத, ஏமாந்து போவாத, நீ விட்டு விடாதபடிக்கு, இந்த பூமியிலே இருந்து விடாதபடிக்கு கவனமாக இரு என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். அவன் இந்த நாளில் தேவனுடைய காரியத்தில் கிறிஸ்துவுக்குள்ளாக நம்ம புத்தியீனமான காரியங்கள் என்னென்ன என்கிற ஒரு காரியத்தை பார்த்தோம். தேவனுடைய மனுஷனுக்கு விரோதமாக பேசுகிற காரியத்தில் அது புத்தியீனமான காரியம், அது நம்மளை பாதிக்கும். தேவனுடைய கட்டளையை கை கொள்ளாமல் போவது புத்தியீனம காரியம் என்கிறத பார்த்தோம். மூன்றாவது, வீட்டை மணலின் மேல் கட்டுவது புத்தியீனம், அவருடைய வார்த்தையின் மேலே கட்டுகிறவர்களாக இருக்கணும் என்று வேதம் சொல்லுகிறது. அதுதான் என்றைக்கும் அசையாமல் இருக்கும். நான்காவது காரியம், முன்கோபம் புத்தியீனமான காரியம். கோபத்தினால் ஒரு காரியத்தை செய்வது பெரிய விளைவுகளை கொண்டு வரும், அது ஒரு புத்தியீனமான காரியம். ஐந்தாவது காரியம், தீர்க்கதரிசிகள் சொன்னவைகளை விசுவாசியாமல் இருப்பது புத்தியீனம். ஆமென். நம்மளை நோக்கி வருகிற தீர்க்க தரிசன வசனங்களை, வார்த்தைகளை நம்ம அறிந்தவர்களாக, புரிந்தவர்களாக, அதை விசுவாசிக்கிறவர்களாக நாம் நடக்கணும். இல்லைன்னா அது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு புத்தியீனமான காரியமாகும். ஆறாவது காரியம், பரிசுத்த ஆவி இல்லாது இருப்பது புத்தியீனம். ஆவியில் என்றைக்கு மணலாக இருக்கணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு நம்ம தயாராக இருக்கும்படிக்காக ஆவியில் இல்லாது இருப்போமானால் அது புத்தியீனம் என்று வேதம் சொல்லுகிறது. கடைசியாக, உயிர்த்தெழுதல் இல்லைன்னு சொல்லுகிற காரியம் ஒரு புத்தியீனம். நிச்சயமாக அது நடக்கும். என்னைக்கு எப்போ மரித்தவங்களாக இருந்தாலும் கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தவர்கள் எல்லாம் தானே அவருடைய வருகையில் உயிர்த்தெழுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவை இந்த நாளில் நம்மளுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான ஒரு முட்டாள்தனமான, புத்தியீனமான ஃபூலிஷ்னஸ் காரியம் நடக்காதபடி கவனமாக இருப்போம். தேவன் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மது எல்லையில்லா கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இப்பொழுதும் ஆண்டவரே, எங்களை உம்மது வருகையிலே நாங்கள் விட்டுவிடாது இருக்கும்படிக்காய் ஆண்டவரே, நிச்சயமாக இந்த உயிர்த்தெழுதலிலே நாங்களும் உம்மோடு கூட வரும்படிக்காய் இந்த நாளிலே நீர் எங்களுக்கு கொடுத்த ஆலோசனைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இதை எங்கள் வாழ்க்கையிலே விட்டுவிடாது இருக்கும்படியான கிருபையும் பலத்தையும் எங்களுக்கு தருவீராக, ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஆண்டவரும் மீட்பர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் வழியாக எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.